புனித ஜெபமாலை அன்னை. கிபி 1571 கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையே நடந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற அடிப்படை காரணமாக ரோமை நகரில் கிறிஸ்தவர்கள் கைகளில் ஜெபமாலை ஏந்தி அன்னை மரியாவிடம் ஜெபித்ததே என கூறி அப்போது திருத்தந்தையாய் இருந்த 5ஆம் பவுல் இதனை அன்னை மரியின் வெற்றி விழா என்று கொண்டாட பணித்தார். தப்பறை கொள்கைகளை எதிர்த்து போராடிய டோம்னிக் என்ற சாமிநாதருக்கு மரியா காட்சி தந்து ஜெபமாலையை வைத்து நம்பிக்கையோடு ஜெபி, நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இதே போன்று லூர்து நகரில் மரியா பெர்னதெத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்ததில் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தார். பாத்திமா நகரில் அன்னை மரியா ஜெசிந்தா, லூசியா, பிரான்சிஸ்கா என்ற 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்த போது தன்னையே ஜெபமாலை அன்னை என்று வெளிப்படுத்தி ஜெபமாலை சொல்வதனால் கிடைக்கும் பயன்களை பற்றி கூறினார். இவ்வாறு ஜெபமாலை பக்தி திருச்சபையில் படிப்படியாக வளர்ந்தது. கிபி 1969 திருத்தந்தை 6ஆம் பவுல் இவ்விழாவை திரு ஜெபமாலையின் அன்னை விழா என அறிவித்து அதனை உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார்.